பதிவு எண் 13க்கு உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. இந்த டே 13 ப்ளூ கலரில் வந்துச்சுல்ல, அதுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு மைண்டில் என்ன முதல்ல ஞாபகம் வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. இன்றைக்கி சண்டேன்றதால அலாம் கிளாக்கு லீவ் விட்டுட்டு பொறுமையாக எழுந்து முயலுக்கெல்லாம் தீனி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் பாட்டி வீட்டுக்கு வந்து ஒரு மனமான காஃபி அப்படி தான் சொல்லணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காஃபிக்கு விட்டுட்டு பூஸ்ட்டுக்கு பழம் விட்டுட்டேன். வீட்டில் தக்காளி இல்லை, போய் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு தக்காளிலாம் வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் வண்டியில் எரிபொருளும் காலி, வண்டிக்கான எரிபொருளும் ஃபில் பண்ணி அங்கேருந்து கிளம்பி பாட்டி வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் பண்ணை கிளம்பிட்டேன். தென் காலேஜில் கொடுத்த அசைன்மெண்ட் ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். பொதுவாக அசைன்மெண்ட் மாதிரி எதனா எழுதுகிற ஒர்க் கொடுத்தாலே எதனா மூவிஸ் பார்த்துட்டு இல்லை பாட்டு கேட்டு தான் எழுதுவோம். நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி எதனா மூவி இருந்தால் டவுன்லோட் பண்ணித்தாங்கன்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இறக்கி கொடுத்த மூவி தான் 12th ஃபெயில். நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், மறக்காமல் பாருங்கள். சரி, அப்படியே எழுதும்போது பார்த்துட்டே எழுதுவும் தான் நான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். பட் சொல்லி ஆகணும், இந்த படம் எனக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் பார்த்து மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் உங்கள் லைஃப்பையும் எதனா ஒரு விஷயத்தில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த படத்தை எனக்கு ரிஃபர் பண்ண என் ஃப்ரெண்டுக்கு நான் ஆல்ரெடி தேங்க்ஸ் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வீடியோ மூலிமா ஒரு வாட்டி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஓய் கல்ல உருண்டை, இந்த படத்தை எனக்கு ரிஃபர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்றைக்கி சண்டே ஆச்சு, கணத்துக்கு போகலன்னா அது எப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிற வெள்ளம் பாதியிலே விட்டு கிளம்பி வந்துட்டேன். தென் ஒரு நீண்ட குளியலுக்கு அப்புறம் கணத்துலேருந்து ஏந்து வர மனசே இல்லை. பட் என்ன பண்ணுறது, நமக்கு நிறைய வேலை இருக்கே, வந்து பண்ணையில் இருக்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து முயலுக்கெல்லாம் புல் போட்டு முடிச்சுட்டு கொட்டையெல்லாம் சுத்தமாக பெருக்கி வாட்டு 3 அசைன்மெண்ட் கொடுத்ததில் 1.5 எழுதி முடிச்சிட்டேன். அந்த பாதி அசைன்மெண்ட் இப்போ எழுதுனேன். ஃபோனில் சார்ஜ் இல்லைன்றதால அதை வீடியோ எடுக்க முடியல. எழுதி முடிக்கிறேன், எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. வீட்டில் ஒரு சின்ன வேலை கடா வாடான்னு சொன்னாங்க. சரி, அதனால் நானும் கிளம்பிட்டேன். வண்டி எடுத்துன்னு கிளம்பலான்னு பார்த்தா எங்கள் மாமா நாளைக்கு பைக் கொஞ்சம் தேவைப்படுது, நான் வெளியே போகிறேன், எனக்கு பைக் விட்டு நீ பஸ்ஸில் போடான்ட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸில் பயணம் பண்ணுற மக்களே. ஓகே, வீடியோ ரொம்ப பெருசாக போதுன்றதால நான் மிச்சத்தை பார்ட் 2ல் போட்டுற மக்களே. ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களே. அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்.